விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு எப்படி மதிப்பு கூட்டல், அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, கனஜீவாமிர்தா, அமிர்த கரிசல் இன்னும் நமக்கு தெரிஞ்ச வகையில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதோட மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மாட்டு சாணத்தை வச்சுதான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாட்டு மாடு இருக்குன்னு இதெல்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு நாட்டு மாடு இல்லைனாலும் இது எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். அதோட பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாட்டு சாணத்தை மதிப்பு கூட்டி நம்ம மீன் அமிலம் தயாரிக்கலாம், அதோட NPK தயாரிக்கலாம், வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலைதலைகளை வச்சு நுண்ணூட்டம், அதே இலைதலைகளை வச்சு பூச்சி விரட்டி, இப்படி அனைத்தையும் நம்ம ஒரு விவசாயம் பண்றோம்னா நமக்கு தேவையான இடுபொருள்கள் அனைத்தையும் நம்ம இந்த நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு, அதுவும் இந்த ஒரு தடவை இந்த பக்கெட்டு கட்டுப்பா இந்த ஒரு தடவை எடுத்துக்கிட்டு வர இந்த சாணத்தை, நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு நம்ம அனைத்துமே நம்ம செய்ய போறோம். அதை பத்தி தான் நம்ம இந்த லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம அப்பப்போ தாய்த்தகம் தயாரிக்கிறதுனால ஒரு வீடியோ எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம போடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாட்டு சாணத்தை இந்த எல்லா பக்கெட்டுக்கும் நம்ம கரைச்சுட போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் பக்கெட்டு பிடிக்கும். இதில் நம்ம நாட்டு மாட்டு சாணம் எடுத்தாந்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சு விட்டு இதை வெயில்ல வைக்க போறோம். வெயில்ல வச்சுட்டோம் அப்படின்னா மேல பாசி வரும். அந்த பாசியை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அந்த மல்டிப்ளை பண்ணி அதுல பாத்தீங்கன்னா தாய்த்தருவா, அந்த தாய்த்தரவத்தை எடுத்துட்டா நம்ம ஜீவாமிர்த பஞ்சகாவியாவுக்கு மாற்றாவும் பயன்படுத்த போறோம். அந்த மீனமிலா, NPK, நுண்ணூட்டம் எல்லாமே தயாரிக்க போறோம். இப்ப இந்த வீடியோ பார்ட் 1 இதுல இன்னைக்கு நம்ம கரைச்சுட்டு அந்த பாசிய கரைச்சு விடுறத மட்டும் இந்த வீடியோவில், அடுத்த வீடியோவில் மற்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ இதாங்க நம்ம நாட்டு மாட்டு சாணம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மாடு தான் நம்ம காங்கேய மாடு. இந்த மாட்டு சாணத்துல இருந்து தான் நம்ம இப்போ சாணி எடுத்துக்கிட்டு வரோம். பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா கரைச்சு விட்டுருணும். ஒவ்வொரு பேரலுக்கு இந்த மாதிரி சாணத்தை எடுத்துட்டு நம்ம நல்லா கரைச்சு விட்டுருணும். எல்லா பேரலுக்குமே கரைச்சு விடணும். எதுக்கு இதை கரைச்சு விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரைச்சு விட்டோம்னா தான் இதுல இருந்து பாசி மேல வரும். சில பேர் போட்டுட்டு நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு போறீங்க. நம்ம விவசாயிகளுக்கு இதை ட்ரைனிங்காக சொல்லியும் கொடுக்குறோம். இங்க நேரடியா நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு, மண்ணை பார்த்துட்டு, நம்ம எப்படி இடுபொருள் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத நேரடியா பயிற்சியும் கொடுக்குறோம். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு பயிற்சி கட்டினா 500 ரூபாய் வாங்குறோம். நம்ம ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்ம கத்துக்கிட்டத நம்ம நமக்குன்னு ஒரு பாதை உருவாக்கி அது நல்லா வெற்றி அடைஞ்சிருக்குது. அந்த வெற்றியோடைய இதைத்தான் நம்ம விவசாயிகளுக்கு நம்மளுடைய அனுபவத்தை பயிற்சியா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்ப இதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேரலுக்கும் நம்ம இதே மாதிரி நம்ம கரைச்சு விடுறோம். மேல பச்சை கலர்ல அப்படியே பாசி வரும். அந்த பாசியை நம்ம பூராமே எடுக்கணும். எடுத்து ஒரு 2 கிலோ சேரணும். ஏன்னா 2 கிலோ சேர்ந்ததுனா தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அந்த 2 கிலோ பாசியை எடுத்து நம்ம ஒரு 5 லிட்டர் கப்பா ஒன்று எடுத்து அதுக்குள்ள அந்த பாசியை போட்டு நம்ம சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுல தான் நம்ம தாய்த்தரம் வச்சிருக்கோம். அதாவது செய்ய முடியாதவங்க செஞ்சுக்கலாம், செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம தாய்த்தரமும் அனுப்பிச்சு வைப்போம். இப்போ அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணெயை கரைக்கிறது, அதாவது இன்னும் ரிசல்ட் அது செலவு அதிகாதனால நம்ம அப்பப்போ சொல்லுவோம். நம்ம பயிற்சி கொடுக்கறதுனால பயிற்சிக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையா நம்ம சொல்லி கொடுப்போம். மாதிரி பாசியை எடுத்து மல்டிப்ளை பண்ணி தாய்த்திரவம் தயாரிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த தாய்த்திரவத்தை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் எப்படி பாருங்க. இப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா, காயெல்லாம் எந்த அளவுக்கு தொடர்ச்சியா வருது, மண் எந்த அளவுக்கு மாறுது, நமக்கு இடுபொருள் செலவு எந்த அளவுக்கு குறையுது, நமக்கு செலவே கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மண்ணுடைய வளம் நாளுக்கு நாள் நமக்கு ரிசல்ட் அருமையா கொடுக்கும். மண்ணுல மண்புழு அதிகமாகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நுண்ணுயிரி பெருக்கம், நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் கிட்டத்தட்ட நல்லா ஒரு ஈல்டு எடுத்துட்டு இருக்கேன். கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டு. மரவள்ளி, மல்லி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மங்கி, ரோஸு, இந்த மாதிரி அனைத்து விதமான பயிரும் நம்ம இதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாடியில் தான் வச்சு பண்ணுறோம். கீழே நம்ம மல்லிகைப்பூ செடி, அந்த பார்த்தீங்கன்னா இப்போதான் இது வச்சுருக்கோம், குச்சிக்கிழங்கு, மரவள்ளி, அங்கதான் முன்ன ரோஸு, சம்மங்கி எல்லாமே போட்டிருந்தோம். எல்லாத்துக்கும் நம்ம இதைத்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம்.